2026 இந்தியா எவ்வளவு மோசமாகப் போகிறது? நடந்த நிகழ்வுகள் சொல்லும் எதிர்கால முடிவு. 2026 இந்தியா முன்னேறுகிறதா அல்லது தெரியாத ஒரு ஆபத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறதா? காலநிலை மாற்றம், பொருளாதார அதிர்வு, தண்ணீர் பற்றாக்குறை, AI வேலைகளை விழுங்கும் வேகம், இந்த எல்லாம் தனித்தனி பிரச்சனைகள் அல்ல. இவை ஒன்றாக சேர்ந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீடியோ முடியும் முன் நீங்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி வேற மாதிரி யோசிப்பீர்கள். மாறும் காலநிலை. 2026 இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அபாயம் போர் இல்லை, பணவீக்கம் மட்டுமில்லை, காலநிலை மாற்றம். ஒரு பக்கம் கடும் வெப்பம், மற்றொரு பக்கம் திடீர் வெள்ளம். கடந்த சில ஆண்டுகளில் நகரங்கள் நீரில் மூழ்கின, கிராமங்கள் தண்ணீருக்காக தவித்தன, விவசாயம் கணிக்க முடியாததாக மாறியது. இது ஒரு இயற்கை பிரச்சனை மட்டுமில்லை, உணவு, பொருளாதாரம், மக்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் பாதிக்கும் சங்கிலி. வேலைகள் மறையும் காலம். இரண்டாவது பெரிய மாற்றம் நம்ம கண்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. ஒரு காலத்தில் கல்வி படித்தால் வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது ஒரு மென்பொருள், ஒரு ரோபோ, ஒரு ஆல்கோரிதம் நூற்றுக்கணக்கான வேலைகளை ஒரே நேரத்தில் மாற்றிவிட முடியும். இது வேலையில்லாமையை மட்டும் உருவாக்காது, வருமான வேறுபாட்டை அதிகரிக்கும். சிலர் மிக பணக்காரர்கள், பலர் வாழ்வதற்கே போராடுவார்கள். நகரங்கள் வெர்சஸ் கிராமங்கள். விவசாயம் சிரமம், வேலைவாய்ப்பு நகரங்களில் மட்டும். இதனால் மக்கள் நகரங்களுக்கு பெருமளவில் நகர்கிறார்கள். நகரங்கள் என்ன ஆகும் தெரியுமா? வீட்டு வாடகை அதிகரிப்பு, தண்ணீர் பற்றாக்குறை, போக்குவரத்து நெரிசல், மன அழுத்தம். ஒரு நாள் நகர வாழ்க்கை கூட தாங்க முடியாததாக மாறலாம். சமூக அழுத்தம், பொருளாதாரம், வேலை, வாழ்க்கை செலவு எல்லாம் அழுத்தம் கொடுத்தால் சமூக அமைதி குலையும். இது திடீரென நடக்காது, மெல்ல மெல்ல ஒரு நாள் வெடிக்கும். அதிர்ச்சியான உண்மை. ஆனால் இந்த கதை முழுக்க இருண்டதல்ல. ஏனென்றால் இந்தியா ஒரு விஷயத்தில் மிகவும் வலிமையான நாடு. இளைஞர்கள், புதிய தொழில்நுட்பம், புதிய சிந்தனை, புதிய முயற்சிகள், இவை சரியாக பயன்படுத்தப்பட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக கூட மாறலாம். அதனால் 2026 இந்தியா மோசமாக போகுமா? அது நிகழ்வுகள் தீர்மானிக்காது, நாம் எடுக்கும் முடிவுகள்தான் தீர்மானிக்கும். எதிர்காலம் பயமில்லை, அதை புறக்கணிப்பதே பயமுறுத்தும்.